ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கமெண்ட் வீடியோ தான். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், எனக்கு ஆல்ரெடி வந்து 2 கேர்ள் பேபி இருக்காங்க. நான் இப்போ 7th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் பாய் பேபிக்காக. அண்டு டெலிவரி முடிஞ்சிட்டு வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹெல்த்தை. அதுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங்கோட டிஃபிகல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம கமெண்டில் ரிப்ளை பண்ணுறத விட நம்ம ஒரு வீடியோவாக போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் ஃபேமிலி பிளானிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதை மற்றவங்களும் பண்ணாமல் இருக்கலாம்ல, அதனால். ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 3 கேர்ள் பேபி. அவங்க 3 பேரும் பிறந்ததுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது. நான் பயத்திலே வந்து பண்ணிக்கல. மெயின் ரீசன் வந்து அதுதான். பயத்திலே வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கல. எனக்கு ரொம்பவே கொஞ்சம் அந்த எங்கள் அம்மாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் பெயினாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களா, அதனால் அந்த பயத்திலே நான் வந்து பண்ணிக்கல. ஆனால் இப்போ வந்து கையிலலாம் பண்ணுற ஆப்ரேஷன்லாம் இல்லைல்ல, எல்லாமே மிஷின்ஸு. அதனால் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்ச நேரத்து வேலை தான், ரொம்பவே ஈஸியும் கூட தான். ஸோ அப்போ வந்து நான் பண்ணிக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 4th பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து ரொம்பவே அட்வைஸ் பண்ணாங்க. இதுக்கு மேலே குழந்தை வந்து பெற்றுக்காதீங்க. இப்போவே வந்து இந்த குழந்தைக்கே வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகிடுச்சு. அதனால் வந்து 5th குழந்தையெல்லாம் பண்ணிக்காதீங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. அப்போ வந்து பையன் பிறந்திருந்தாலும் சரி, பொண்ணு பிறந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பேன். அண்ட் அவங்களுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து கங்க்ராட்ஸ். பாய் பேபி பிறக்கணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க அவங்களுக்காக. அவங்களுக்கு கண்டிப்பாக பாய் பேபி பிறக்கணும். ஏன்னா அவங்களோட வலி வேதனை என்னன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா 2 பேபி பிறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து பாய் பேபிக்காக 3rd ப்ரெக்னன்சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு இது வச்சுக்கோங்க. எந்த பேபியாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வச்சுக்கோங்க. எந்த பேபி பிறந்தாலும் அது வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம். ஸோ எந்த பேபியாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையில் இருங்க. அண்டு பாய் பேபி கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த வலியும் வேதனையும் நான் நிறையவே அனுபவிச்சிருக்கேன். அதனால் வந்து நான் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ரிலீஃபாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க. டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க. நல்லா இப்போவே வந்து நிறைய தண்ணி குடிங்க. அண்டு உங்களுக்கு 7th மந்த்துன்றனால இப்போ வந்து பேபி வந்து க்ரோ ஆகிற டைம். அதனால் வந்து நல்ல சத்தான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வாக் பண்ணுங்கள். வீட்லேயே வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு C-செக்ஷனா இல்லை நார்மல் டெலிவரியான்னு எனக்கு தெரியல. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்டு இவ்வளோதான். டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த் வந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து, உங்களோட டெலிவரி C-செக்ஷன் அண்டு நார்மல் டெலிவரியை பொறுத்து, உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே டெலிவரி முடிஞ்சு ஈஸியாகவே ரெக்கவர் ஆயிடுவேன். அண்டு இந்த வாட்டி வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணனால கொஞ்சம் எனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எனக்கு வந்து 4வது வந்து பையன் பிறந்ததுக்கப்புறம் அவன் வந்து 4:30க்கு பிறந்தான். ஈவினிங் 4:30க்கு பிறந்தாங்களா, அடுத்த நாள் காலையில் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. காலையில் 5 மணிக்கெலாம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ 6 o'clock நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. அதை ICUக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரத்து வேலை தான். எனக்கு ஆப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, காலையிலே வந்து 5 மணிக்கே வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. வேணுன்னா உனக்கு பசிச்சதுன்னா பால் மட்டும் ஒரு டம்ளர், நைட்டே சொல்லிட்டாங்க. நைட்டே வந்து பால் மட்டும் தான் ஒரு டம்ளர் குடிக்கணும், வேறு எந்த ஃபுட்டுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் பால் குடிக்க மாட்டேன். அதனால் நான் எதுவுமே சாப்பிடவும் இல்லை, அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் காலையில் வந்து 5 மணிக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்களே, அந்த ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் தலைக்கு அந்த தொப்பி மாதிரி போட்டு விடுவாங்களே. இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் எனக்கு வந்து அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏன்னா எனக்கு C-செக்ஷன்லாம் இல்லை, எல்லாமே நார்மல் டெலிவரி தான். அதனால் வந்து எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. அப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு பயமாக இருந்தது. பார்க்கவே சுற்றியும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பயமாக இருந்தது. டாக்டர் வர வரைக்கும் என்னை வந்து இந்த படுக்க வைக்கிறது, மற்ற ப்ரொசீஜர்லாம் வந்து அங்கே இருந்த நர்சஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏதோ நம்ம என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாக இருந்தது. ஸோ பயப்படலாம் தேவையே இல்லை. அப்புறம் வந்து டாக்டர் வந்ததை மட்டும்தான் நான் பார்த்தேன். அவங்க இன்ஜெக்ஷன் எடுத்தாங்க, கையில் போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. ஒரு ரோலர் கோஸ்டரில் என்னோடய மைண்டில் வந்து அங்கே ஆப்ரேஷன் நடக்க ஒரு ரோலர் கோஸ்டரில் வந்து சுற்றிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து என்னை ஐசியூக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எப்போ நான் நார்மலாக ஆனேன்னு எனக்கு தெரில, எனக்கு டைமிங் தெரியல. ஏன்னா காலையிலேருந்து என்னை வந்து நைட்டு வரைக்கும் வந்து ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நான் எப்போ நார்மலானேன், எப்போ முழித்தேன் அதெல்லாம் எனக்கு டைமிங் தெரியல. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு வரும்போது ஒரு பெட்டில் படுத்திருந்தேன். அப்போ வந்து பெயினாக இருந்தது எனக்கு ரொம்பவே. ரொம்ப பெயினாக இருந்தது. அந்த ஈவினிங் வரைக்கும் அந்த பெயின் இருந்தது. எனக்கு ரொம்ப அந்த தையல் போட்ட இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு நாள்த்து பெயின் மட்டும்தாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த ஒரே ஒரு நாள்த்து பெயின் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அந்த ஒரே ஒரு நாள் வந்து கொஞ்சம் பெயினாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆயிடலாம். அந்த C-செக்ஷன் மாதிரி இந்த யூரின் டியூப் மாட்டி விடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. குட்டியூண்டு வயிற்றுல வந்து அடி வயிற்றுல வந்து குட்டியூண்டு ஒரு இது இருக்கும், மார்க் இருக்கும். அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது அந்த ஒரு நாள் மட்டும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த ஒரு நாள் பெயின் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வயிற்றுல வந்து அந்த இது கிழிச்சிருக்காங்கள்ல, அதனால் வலிக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாய் பேபியாக இருந்தாலும் சரி, கேர்ள் பேபியாக இருந்தாலும் சரி, உங்களோட பிளான் என்னவோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை ஸோ இப்படி தாங்க இருந்தது ஆப்ரேஷன் தேட்டரில். ஸோ அவ்வளோதாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. வலியும் முடிஞ்சுது. நைட்டு வந்து நான் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். அது என்னென்னு ஷேர் பண்ணுற மூலமாக நீங்கள் இந்த தப்பு பண்ணாமல் இருக்கலாம், இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். அதனால் வந்து இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களா, அடுத்த நாள் வந்து டிஸ்சார்ஜ் ஒரே நாளில் என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து காலையில் விசிட் வராங்க. விசிட் வந்தப்போ எல்லாமே ஓகே தானே, பெயின் ஏதாவது இருக்கா அப்படிலாம் கேட்டாங்க. மோஷன்லாம் போனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் போகவே இல்லை. ஆனால் போனேன்னு வந்து நான் சொல்லிட்டேன். டாக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்சார்ஜ் எழுதி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரே பிடிக்கல. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால. ஏன்னா எல்லா குழந்தைக்குமே நான் வந்து அடுத்த நாளே வந்து டெலிவரி முடிஞ்சு அடுத்த நாளே வீட்டுக்கு வந்துட்டேன். அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தது. எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா அந்த பாத்ரூம்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலையா. அதனால் எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருந்தது. அதனால் வந்து ஓகே தான் டாக்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அந்த தையல் போட்ட மற்ற குழந்தைக்கெலாம் நான் வந்து நார்மலாக தான் இருந்தேங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தையல்லாம் போட்டனால எனக்கு அந்த மோஷன் போகிற ஃபீலே வரலை. அப்புறம் முக்கி நம்ம மோஷன் போனோம்னாலும் நம்மளுக்கு வந்து தையல் போட்ட இடத்துல வலிக்குமோ அப்படின்ற பயத்துலேயே நான் மோஷனே போகலை. 2 டேஸ் ஆச்சு, 3 டேஸ் ஆச்சு, 1 வீக் ஆச்சு, 10 டேஸ் ஆச்சு. மோஷனே போகலை. சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். நார்மலாக எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். நான் சாப்பிட்றதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. அப்புறம் 20 டேஸ் ஆயிடுச்சு. 20 டேஸ் யாராவது மோஷன் போகாமல் இருப்பாங்களா? என்னோடய வாழ்க்கையில் அப்படி ஒரு இது நடந்தது. நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னடா அது நம்மளுக்கு பாத்ரூமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து தையல்லாம் வந்து 7வது நாளே விழுந்துருச்சு. அப்போ நான் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போனேன். அப்பயும் நான் டாக்டர்கிட்ட எதுவுமே கன்சல்ட் பண்ணல. நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் 20 டேஸ் ஆகியும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எனக்கு அப்போது அது இடையில பாத்ரூம் போவேன். ஆனால் நான் முக்கி போக மாட்டேன். என்னை ரிலீஃபாகவே போக முடியல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் ரிலீஃபாகவே போக முடியல. நல்லாவே போக முடியல. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பெயினாகவும் இருந்தது. அப்புறமேட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாத்ரூம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு குழந்த பிறந்த அதே டாக்டர்கிட்ட தான் போயிட்டு அவங்கள்ட்ட நான் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னேன். அவங்க வந்து அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க நல்லா திட்டினாங்க. ஏம்மா நீ வந்து முன்னாடியே வர வேண்டியது தானே, இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிசன்லாம் எழுதி கொடுத்து 6th மந்த் நான் வந்து மெடிசன் கண்டினியூ பண்ணேன். ஏன்னா பாத்ரூம் போகாமல் அந்த இடத்துல எனக்கு ஒரு இது மாதிரி அந்த ஃபைல்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, முழுமையாக ஃபைல்ஸ் கிடையாது. ஆனால் அந்த குட்டியாக ஒரு சதை மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. மூடுற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு மெடிசன்லாம் எழுதி கொடுத்தாங்க. அந்த சிரப்பு அப்புறம் மெடிசன் எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. அந்த சிரப் வந்து 6th மந்த்து குடிங்க. அதுக்கப்புறமேட்டு பெட்டர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் 6th மந்த்தாக அந்த மெடிசன் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து வாழைப்பழம் சாப்பிட சொன்னாங்க. நிறைய வந்து தண்ணி குடிக்க சொன்னாங்க. நான் நார்மலாகவே வீட்லேயே வந்து நிறைய தண்ணி குடிக்க மாட்டேன். தண்ணி ஒரு குடிக்காத பர்சன் தான் நான். நிறையவே தண்ணி குடிக்க மாட்டேன்னா அதனாலேயே எனக்கு நிறைய வந்து உடம்புல வந்து பிரச்சனை வரும். தண்ணி குடிக்காமையே வந்து பாத்ரூம் போகாத மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ நிறைய தண்ணி குடிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிங்கன்னா எப்போயா இருந்தாலும் சரி நிறைய வந்து தண்ணி குடிங்க. அந்த தண்ணி தான் நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி கழிவுகளை வெளியே அனுப்பும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நார் சத்து உள்ள ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு நார்மலாகவே வந்து மோஷன் வெளியே வந்துடும் நம்ம நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம்னாவே. அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் டெய்லியும் சாப்பிட சொல்லியிருந்தாங்க. அப்புறமேட்டு வாழைப்பழம் 2, 3ன்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் நார்மலானேன். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம குட்டியாக ஒரு ரிப்ளை மட்டும் பண்ணிட்டா அது வந்து ஒரு பயனில்லாத மாதிரி ஆயிரும். ஸோ ஃபேமிலி பிளானிங் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் பண்ண மிஸ்டேக் நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். ஓகேங்களா? அதனால் வந்து நிறைய தண்ணி குடிங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பயப்படாதீங்க. முக்கியமாக அதெல்லாம் ஒன்றும் டிஃபிகல்ட்டெலாம் கிடையாது. நானும் ரொம்பவே பயந்தேன். ஆனால் அந்த ஒரு நாள் வலிக்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு வலி இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த இடத்துல எதுவுமே வந்ததில்லை. இப்படி தான் வந்து அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்தது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கமெண்ட் பண்ண அந்த சிஸ்டருக்காக நான் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பாய் பேபி பிறக்கணுன்னு. அண்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசை விட்டுறாதீங்க. எந்த குழந்தை கொடுத்தாலும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது. நம்ம வந்து அதை வந்து பாதுகாக்கணுமே தவிர வெறுக்கக்கூடாது. அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்டு உங்களுக்கு கங்க்ராட்ஸ். குழந்த பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன குழந்தைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அண்ட் ஷேர் பண்ணுறேன். கேர்ள் பேபி சிம்டம்ஸ், பாய் பேபி சிம்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டவுட் கேளுங்க. எனக்கு என்னென்ன நடந்தது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.